தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தலைமை வகிப்பது யார் என்பதை அமித்ஷாவிடம் தான் கேட்க வேண்டும் என கூறியுள்ள டிடிவி தினகரன், தனிமனிதர் வருவாயில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பெற்றுள்ளதற்கு நடுவண் அரசின் திட்டங்கள் தான் காரணம் எனவும் தமிழ்நாடு அரசு அல்ல எனவும் கடிந்துரைத்துள்ளார். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமரானப்போ அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள். அதே தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும். இதை தான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கிறதா தெரியும். தனிநபர் வருமானம் அதிகரித்ததுக்கு இந்த தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது. அது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிமுகமானதுனால தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அதிகரித்து வருகிறது. இந்த ஆட்சியில் என்ன வெளிநாட்டிலேருந்து முதலீடு கொண்டு வந்தாங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, என்ன அதனால் பலன் கிடைச்சிருக்கு, இன்றைக்கு வேலை வாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க, அரசு ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கலை, எவ்வளவு அரசு பணிகள் காலியாக இருக்குது, அதெல்லாம் பள்ளிகள்லேயும் ஆசிரியர் பணியிடங்கள்லாம் காலியாக இருக்குது, அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த முயற்சியும் இல்லை. ஒரு குடும்பம் மாத்திரம் இந்த ஆட்சியில் செழிப்பாக இருக்குது.